الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السيرة النبوية الشريفة. கண்ணியமிக்க இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் இதுவரை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு பணியில் நிகழ்ந்த சோகங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் என்னவெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பார்த்தோம். சென்ற வகுப்புடைய சில நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து விட்டு இன்றைய வகுப்பை தொடக்கம் செய்தால் எம்முடைய நினைவூட்டலுக்கு உதவியாக இருக்கும் என்ற காரணத்தால் சென்ற வகுப்பில் நாம் பார்த்த சில விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அல்லாஹுடைய நாட்டத்தால் அபூ தாலிப் அவர்கள் பிரிகிறார்கள். அபூ தாலிப் அவர்களுடைய இழப்பு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான, மிகவும் சிரமமான நாட்களை கொடுக்கின்றது. அவ்வளவு காலம் பாதுகாக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர், அவ்வளவு காலம் அல்லாஹுடைய தூதரை நெருங்குவதில் இருந்து பயந்து கொண்டிருந்த குறைஷி காஃபிர்கள் எல்லாம் அபூ தாலிப் அவர்கள் மரணமானவுடன் அல்லாஹுடைய தூதரை தாக்க ஆரம்பித்தார்கள், அல்லாஹுடைய தூதரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ தாலிப் அவர்கள் மரணித்தவுடன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் குறைஷிகள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள், துன்புறுத்த ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவு என்றால், அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை தங்களுடைய வீதியின் வழியாக நடந்து வரும் பொழுது குறைஷி காஃபிர்களில் சிலர் அல்லாஹுடைய தூதருடைய தலையின் மீது மண்ணை அள்ளி வீசுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தலையில் மண் மடிந்தவராக, முகமெல்லாம் தூசி படிந்தவராக தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அப்போது அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மகளார் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா தப்கி யா பனியா, என்னுடைய மகளே நீ அழாது, ஃபஇன்னல்லாஹ மானிஉ அபாக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் தந்தையை நிச்சயமாக பாதுகாத்தே தீருவான். மேலும் சொன்னார்கள், இந்த குறைஷிகள் இப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க செயலை அபூ தாலிப் உயிரோடு இருக்கும் வரை என்னிடத்தில் இவர்கள் செய்யவில்லை. அபூ தாலிப் மரணித்ததற்கு பிறகு என்னிடத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக என்னை நெருங்குகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்த இழப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இழப்பு அமைகிறது. அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவலையில் தங்களுடைய உள்ளத்தை வாட்டிக் கொள்கிறார்கள். ஒரு முடிவெடுக்கிறார்கள், இந்த மக்காவை விட்டு வெளியே சென்று நம்முடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே சென்ற அழைப்பு பணியை செய்வோம் என்பதற்காக தாயிஃப் என்ற ஊரை தேர்ந்தெடுத்த அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய நபித்துவத்தின் 10வது ஆண்டு ஷவ்வாலுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் 60 மைல்கள் நடந்து சென்று 60 மைல் தூரம் நடந்து சென்று தாயிஃபை சென்றடைகிறார்கள். தாயிஃபில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தாயிஃபில் வசிக்கக்கூடிய உயர்தர குடும்பமாகிய பனு உமைர் அவர்களுடைய குடும்பமாகிய சகீஃப் என்ற கோத்திரத்தார்களில் 3 பேரை சந்திக்கிறார்கள். அந்த 3 சகோதரர்கள் யார்? அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப். இந்த மூவரும் அல்லாஹுடைய தூதரை தரக்குறைவான வார்த்தைகள் விமர்சிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தை வார்த்தையாலே காயப்படுத்துகிறார்கள். அதில் இருவர் சொன்னார்கள், ஒருவர் சொன்னார், யம்ருது தியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்ஸலக், அல்லாஹ் உம்மை ரசூலாக அனுப்பியதற்காக கஅபாவின் திரையை நான் பிடித்து ஆட்டுவேன் என்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒருவர் சொன்னார். இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், அல்லாஹ்விற்கு வேறு ரசூல் கிடைக்கவில்லையா உன்னை தவிர ரசூலாக அனுப்புவதற்கு என்று அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் கூறினார். அல்லாஹுடைய தூதர்
நான் உங்களோடு பேசியதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மக்களோடு என்று கூறிவிட்டு 10 நாட்கள் தாயிஃபில் தங்கியிருந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அல்லாஹுடைய அழைப்பு பணியை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சந்தித்த சிரமமான நாள் எது? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகபாவுடைய நாள், தாயிஃபுடைய அந்த நாட்கள் தான். நான் இந்த மூவரையும் சந்திக்க சென்றேன். அந்த மூவரும் என்னுடைய அழைப்பை புறக்கணித்தார்கள். அந்த மூவரும் மக்களை ஏவி என்னை துன்புறுத்த கட்டளையிட்டார்கள். சிறுவர்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் என எல்லோரும் என்னை சபித்து கல்லால் அடித்து விரட்டினார்கள். இறுதி நாளில் என்னுடைய முகமெல்லாம் இரத்தம் படிந்தது, என்னுடைய உடம்பெல்லாம் இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. நான் ஒரு பாறையின் அருகிலே உட்கார்ந்தேன். என் தலையை உயர்த்தி பார்த்தேன். என்னை ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டிருந்தது. அந்த மேகத்திற்கு பக்கத்தில் இருந்து அதற்கு அருகிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஃபனாதானி, என்னை அழைத்தார் அவர். இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக வமா ரத்து அலைக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுக்கு அவர்கள் பதிலளித்த விதத்தையும் அல்லாஹ் செவிமடுத்தான். وَقَدْ بَعَثَ إِلَيْكَ مَلَكَ الْجِبَالِ لِتَأْمُرَهُ بِمَا شِئْتَ فِيهِمْ. அல்லாஹ் மலைகளுடைய மலக்குகளை உங்களிடத்திலே இறக்கி இருக்கிறான், நீங்கள் நாடுவதை அவர்களுக்கு கட்டளையிடுவதற்காக. ஃபனாதானி மலக்குல் ஜிபால், மலக்குகளுடைய மலக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்தார்கள். ஃபஸல்லம அலைய, எனக்கு சலாம் சொன்னார்கள். குல் ثم قال يا محمد فقال ذلك فيما شئت إن شئت أن أطبق عليهم الأخشبين. فقال النبي صلى الله عليه وسلم بل أرجو أن يخرج الله من أصلابهم من يعبد الله وحده لا يشرك به شيئا. அந்த மலக்குகள் எனக்கு மலைகளுடைய மலக்குகள் எனக்கு சலாம் கூறிவிட்டு சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, நீங்கள் நாடியதை சொல்லுங்கள். நீங்கள் நாடினால் இந்த 2 மலை குன்றுகளுக்கு இடையிலே அந்த தாயிஃபுடைய வாசிகளை நாங்கள் அமுக்கி அவர்களை நாங்கள் கொண்டு விடுகிறோம். நீங்கள் எதை கட்டளையிடுகிறீர்களோ அதை செய்யுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஏவி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அல்லாஹுவை ஓரிறைவனை வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை இணை வைக்காத மக்களாகவும் வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் தாயிஃபில் இருந்து கிளம்பி வரும் பொழுது ஒரு ஜின்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி இந்த ஜின்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்காஃபுடைய அந்த வசனங்களில் கூறுவதாக சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இந்த ஜின்களுடைய நற்செய்திக்கு பிறகு, இந்த உதவிக்கெல்லாம் பிறகு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த கவலையை அல்லாஹ் முற்றிலுமாக நீக்குவதற்காக, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த மிகுந்த கவலையை முற்றிலுமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவதற்காக மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்க வைத்து பக்குவப்படுத்துவதற்காக, அல்லாஹுடைய பாதையில் வரக்கூடிய சோதனைகளுக்கு விடிவு காலம் என்ன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக காண்பிப்பதற்காக அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய நற்செய்தியை அல்லாஹ் செய்தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, இந்த மக்கள் எல்லோரும் எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது தேவையில்லை என்று சொன்னால் என்ன, இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை பொருந்திக் கொள்ள தயாராக எந்த நிலையிலும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்திதானத்திற்கு அல்லாஹுடைய தூதரை அழைத்து சென்றான். மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிஅராஜுடைய பயணத்தை பார்ப்பதற்கு முன்னால்
இந்த அடிப்படையில் நாம் கொள்ள வேண்டிய கொள்கை உறுதியை பற்றி சில விஷயங்களை நாம் பார்ப்போம். அல் இஸ்ரா என்றால் பயணம் செய்தல் என்று அர்த்தம். இந்த பயணம் அல் இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் எதற்கு வழக்கமாக சொல்லப்படும் என்றால், அல்லாஹுடைய சக்தியை கொண்டு, அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு ஒரே இரவில் அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணத்திற்கு, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் செய்த மக்காவில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணத்திற்கு சொல்லப்படுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல் இஸ்ரா என்று. அல் மிஅராஜ், அரஜ ஏறுதல் என்று அர்த்தம். அல் மிஅராஜ் என்றால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுடைய சக்தியால், அல்லாஹுடைய ஆற்றலால் 7 வானங்களை கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்தித்த அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். அல் இஸ்ரா என்றால் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த உலகத்துடைய பயணம், அந்த பூமியிலே செய்த அல்லாஹுடைய தூதருடைய, அல்லாஹ்வின் ஆற்றலை கொண்ட பயணம். அதற்கு பிறகு மிஅராஜ் என்றால் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை 7 வானங்களை கடந்து சந்திக்க சென்ற அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். இந்த மிஅராஜுடைய பயணத்தில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்முடைய நாவுகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் இயற்கையாகவே உச்சரிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஞ்சன் யார் என்றால் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதற்கு பிறகும் யார் என் மீது ஸலவாத்தை கூறவில்லையோ அவன்தான் மிகப்பெரிய கஞ்சன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான கொள்கைகள் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தங்களுடைய விழிப்பில் தங்களுடைய முழு உடம்போடு, தங்களுடைய முழு ஆத்மாவோடு தான் சென்றார்கள். அல்லாஹுடைய தூதர் கனவில் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய உயிரோடு மட்டும் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய தூதர் விழிப்பில், அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உடலோடு, அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நஃப்ஸோடு தான் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹுடைய தூதருடைய இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அப்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ராவுடைய பயணத்தை அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிஅப்திஹி, அல்லாஹுடைய தூதரை அடிமையோடு என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த அடிமையோடு என்ற வார்த்தை உடம்பிற்கும் ஆன்மாவிற்கும் சேரும். அதனால் உடம்போடும் ஆன்மாவோடும் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இரண்டாவது, இந்த மிஅராஜுடைய பயணத்தை, இஸ்ராவுடைய பயணத்தை பொறுத்தவரை இது எப்போது நடந்தது என்பதில் உலமாக்கள் மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில நபித்துவத்திற்கெல்லாம் முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு என்று சொல்லுகிறார்கள். சில ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சிலர் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள். சிலர் ரமதானுடைய மாதத்தில் என்று சொல்லுகிறார்கள். சிலர் துல்கஅதாவுடைய மாதத்தில் என்று சொல்லுகிறார்கள். சிலர் ஹிஜ்ரத்திற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சிலர் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். சிலர் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வரலாற்றை எழுதக்கூடிய உலமாக்கள் மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மிஅராஜுடைய பயணம் எப்போது ஏற்பட்டதென்ற உறுதியான செய்தி யாருக்கும் தெரியாது. அதற்கு சரியான ஆதாரங்கள் பொருந்தாத காரணத்தால், சஹீஹான ஆதாரங்கள் அந்த நாள் எப்போது நிகழ்ந்தது என்பதை அறிவிக்காத காரணத்தால் உறுதியிட்டு அந்த நாள் எப்போது நடந்தது என்பதை சொல்ல முடியாது. ஆனால் கொள்கை அடிப்படையில் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு முன்னால் தன்னுடைய உடம்போடும் உயிரோடும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்று அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சென்றார்கள். அது அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்திற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு முன்னால். அவ்வளவுதான். இந்த விஷயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை அவ்வளவுதான்.
இதற்கு மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் எம்மை பாத்திலை நோக்கி அழைத்து சென்றுவிடும். இந்த நாளை குறிப்பிட்டு கண்ணியப்படுத்துவது, இந்த நாளில் விசேஷமான வணக்க வழிபாடுகள் என்று மேராஜுடைய தினமாக நாமே ஒன்றை உருவாக்கி கொண்டு அந்த நாளில் வணக்க வழிபாடுகளை செய்வது, அந்த நாளில் நோன்பு வைப்பதெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்திலே எம்மை திசை திருப்பக்கூடிய காரியமாகத்தான் அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சுன்னாவில் நிலைப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி, இந்த இஸ்ராவுடைய மேராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 2-3 இடங்களில் அல்லாஹ் கூறினாலும் அல்லாஹ் தெளிவாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான குர்ஆனுடைய சூராவுடைய தொடக்கம் சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் வசனம். பனி இஸ்ராயிலுடைய சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் அக்பர். இந்த சூராவுடைய மகிமை என்னவென்றால், அல்லாஹ் தன்னை புகழ்ந்துதான் இந்த சூராவை அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். தன்னை புகழ்ந்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை முடிக்கிறான். இந்த ஒரு விளக்கம் தப்சீர் கலையிலே தப்சீர் அறிஞர்கள் இந்த ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் முதலிலே தன்னை புகழ்கிறான், ஏன் அல்லாஹ் இறுதியில் தன்னை புகழ்ந்து இந்த சூராவை முடிக்கிறான் என்ற விளக்கத்தை பார்த்தாலே இன்றைய நாளெல்லாம் எமக்கு முடிந்துவிடும். அவ்வளவு அதிகமான விளக்கங்கள் இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான் சுப்ஹானல்லதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவை முடிக்கிறான் வகுலில் ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை அல்ஹம்துலில்லாஹ் என்று நபியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் எப்படிப்பட்டவன்? அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவில் அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே அல்லாஹுடைய ரசூல் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை, அல்லாஹுடைய நபி என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. என்ன குறிப்பிடுகிறான்? பிஅப்திஹி, ஏன் அல்லாஹ் அடிமை என்று குறிப்பிடுகிறான்? அல்லாஹுடைய தூதரை ஏன் இங்கே அல்லாஹ் ரசூல் என்று குறிப்பிடவில்லை? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி என்று குறிப்பிடவில்லை? இதற்கு விளக்கங்களை பார்த்தாலே போதும், இன்றைய நாள் முடிந்துவிடும். இந்த ஒரு வசனத்துடைய தஃப்சீர் அவ்வளவு விளக்கமானது. இன்ஷா அல்லாஹ் காலம் இருந்தால் பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் அதை நாம் பார்ப்போம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் அந்த இடங்களை, இரண்டிற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்திருக்கிறான். மஸ்ஜிதுல் ஹராம் அதனுடைய எல்லை எவ்வளவு தூரம், மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய எல்லை எவ்வளவு தூரம், அது மிகப்பெரிய கல்வி. இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கரத்தில் எல்லாம் ஒப்படைப்பானாக. பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. ஏன் இந்த இஸ்ராவுடைய பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள வைத்தான்? ஏன் இந்த மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள வைத்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே தான் அழைத்து சென்றதாக சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் எங்கேயுமே நான் சென்றதாக எங்கேயுமே சொல்லவில்லை. ஹதீஸிலும் அல்லாஹுடைய தூதர் நான் மிஅராஜுடைய பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான். ஏன்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக. லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் காண்பிப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இந்த மிஅராஜுடைய பயணத்தை பற்றிய ஹதீஸுகள் ஸஹீஹான ஹதீஸுகளாக பல கிரந்தங்களில் பல வாரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் மொத்தமான சுருக்கமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸுகளை ஒன்று சேர்த்து உங்களுக்கு நான் இதை மொழிபெயர்த்து கூறுகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பைனா அன இந்தல் பைத்தி பைனன் நாஇபி வல் யக்தான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னித்து கவனியுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவிக்கிறார்கள், நான் மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாஹுடைய இல்லத்தின் மத்தியிலே உறங்கிக் கொண்டிருந்தேன். அந்த உறக்கம் எப்படிப்பட்டது? விழிப்பும் இல்லை, முழுமையான உறக்கமும் இல்லை, நடுநிலையான உறக்கத்திலே இருந்தேன். இது சமிஅத்து காயிலன், அப்போது ஒரு அழைப்பு கேட்கப்பட்டது. யகூலு அஹது ஸலாஸா, இந்த மூவரில் ஒருவர் தானா? அஹது ஸலாஸதி பைன ரஜுலைன், இந்த மூவரில் அந்த ஒருவர் தானா?
என்று கேட்கப்பட்டது. என்னோடு யாரெல்லாம் இருந்தார்கள் அப்போது? ஹம்சா ஓ ஜாஃபர். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ஓ ஜாஃபர் இப்னு ஜாஃபர் யாருடைய மகன்? அபூ தாலிப். ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர்களும் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களும் என்னோடு இருந்தார்கள். ஃபஊதீது ஃபன்துலிக பி. அப்போது என்னை வந்து அழைத்து சென்றார்கள் அவர்கள். ஃபஊதீது பிதஸ்திம் மின் ذهبٍ فيها من ماء. என்னை அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு தங்க குவளையை இடத்திலே கொண்டு வந்தார்கள். மின் மாஇ ஜம்ஸம். அந்த தங்க பாத்திரத்தில் அந்த குவளையில் ஜம்ஸமுடைய நீர் இருந்தது. ஃபஷுரிஹ ஸத்ரி இலா கதா வ கதா. என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள், இவ்வளவு தூரம் என்று தன்னுடைய அடிவயிறு வரை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டி சொன்னார்கள். ஃபஸ்துக்ரிஜ கல்பி ஃபகுஸில பிமாஇ ஜம்ஸம். என்னுடைய கல்பை வெளியே எடுத்து ஜம்ஸமுடைய நீரால் குளிப்பாட்டினார்கள். அல்லாஹு அக்பர். ثم أعيد مكانه ثم حشي إيمانا وحكمة. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதற்கு முன்னால் இது எப்போது நடந்தது? தங்களுடைய சிறு வயதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்த அந்த நிகழ்வு இரண்டாவது முறை இப்போது நடந்தது. அந்த நிகழ்வில் என்ன நடந்தது? ஒரு ஷைத்தானுடைய சதை துண்டு உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் வெளியே எடுக்கப்பட்டு ஜம்ஸம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு பின்னால் வைக்கப்படுகிறது. எதோடு? ஈமானோடும் ஹிக்மாவோடும், ஈமானோடும் ஞானங்களோடும் அந்த உள்ளம் மீண்டும் பொருத்தப்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊதீது பில் புராக். புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. வஹுவ தாபத்துன் அப்யத். அது வெள்ளை நிற விலங்கின வகையை சார்ந்தது. தவீலுன் ஃபௌகல் ஹிமார் வ தூனல் பகல். அது கோவேரி கழுதை விட குட்டையானதும் கிடையாது, குதிரையை விட உயரமானதும் கிடையாது, நடுத்தரமான உயரம் உள்ளது. யத்உ ஹாஃபிரஹு இன்த முன்தஹா தர்ஃபி. அது தன்னுடைய பார்வை எட்டும் தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அதனுடைய ஒரு அடி அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எட்டு வைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அவர்கள் என்னை ஏறுமாறு பணித்தார்கள். அந்த புராக்குடைய வாகனம் தடுமாறியது, என்னை ஏற விடாமல் குலுங்கியது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் புராக்குடைய வாகனத்தை பார்த்து, அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா. முஹம்மதை பார்த்து இப்படி செய்கிறாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின்ஹு. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று வேறொருவரும் உன் மீது ஏறவில்லை. புராக்குடைய வாகனமே கட்டுப்படு என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வாகனம் கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே ஏறினார்கள். மேலே ஏறி மஸ்ஜிதுல் ஹராமில் படுத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் கழுவப்பட்டு புராக்குடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்படும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதைது நான் அழைத்து செல்லப்பட்டேன் அலா மூசா லைலத உஸ்ரிய பி இன்தல் கஸீபில் அஹ்மர். ஒரு சிவப்பு நிற மண் குவியலுக்கு மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபி கப்ரிஹி. அவர் கபரில் தொழுது கொண்டிருந்தார். சஹீஹான அறிவிப்பு. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நான் அந்த மிஅராஜ் இஸ்ராவுடைய பயணத்தில் அழைத்து செல்லப்பட்ட பொழுது நான் செல்லக்கூடிய வழியில் ஒரு சிகப்பு நிற மண் குவியலுக்கு அருகிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்ற நிலையில் அந்த கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். ஹத்தா அதைது பைத்துல் மக்திஸ். நான் பைத்துல் முகத்தஸை வந்தடைந்தேன். قال அதற்கு பிறகு فربطته بالحلقة التي يربط به الانبياء. நபிமார்கள் எந்த இடத்தில் அந்த புராக்குடைய வாகனத்தை கட்டுவார்களோ அதே இடத்தில் நானும் கட்டினேன். என்ன சொல்ல வர்றாங்க? இந்த புராக்குடைய வாகனத்தில் பயணம் செய்தது யார் மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கிடையாது, நபிமார்களும் இந்த புராக்குடைய வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பைத்துல் மக்தஸில் நபிமார்கள் எந்த இடத்தில் இந்த வாகனத்தை கட்டுவார்களோ அதே இடத்தில் நானும் இந்த வாகனத்தை கட்டினேன். ثم دخلت المسجد.
அதற்கு பிறகு பைத்துல் முகத்தஸில் நுழைந்தேன். ஃபஸல்லைது ஃபீஹி ரக்அத்தைன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உள்ளே சென்று 2 ரக்அத்துகளை தொழுதேன். ثم خرجت. அதற்கு பிறகு வெளியே வந்தேன். فجاءني جبريل عليه السلام بإناء. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தார்கள். மின் ஹம்ரின் வ இனாஇன் மின் லபன். அந்த ஒரு பாத்திரம் மதுவால் இருந்தது, இன்னொரு பாத்திரம் பாலால் இருந்தது. ஃபஹ்தர்துல் லபன். நான் பாலுடைய பாத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இஹ்தர்தல் ஃபித்ரா. நீ இயற்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீயும் உன் சமூகமும் நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இப்போ இங்க என்ன முடியுது? இஸ்ராவுடைய பயணம் முடிகிறது. எங்கிருந்து வரை இஸ்ராவுடைய பயணம்? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை. இந்த 2 தொலைவிற்கு இஸ்ராவுடைய பயணத்தை முடித்ததற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. இப்ப இஸ்ரா என்பது வேறு, மிஅராஜ் என்பது வேறு. மிஅராஜுடைய பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅரஜ பி இல ஸமாஇத் துன்யா. நான் இந்த உலகத்துடைய முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அல்லாஹு அக்பர். ஃபலம்மா ஜிஅது இல ஸமாஇத் துன்யா. முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவுடன் கால ஜிப்ரீல் லிஹாஸினிஸ் ஸமா. அல்லாஹ்வுடைய அரசாங்கம், அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய அந்த அமைப்பு மிக 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 பிரம்மாண்டமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? மலக்குகளுடைய தலைவர். ஆனால் அவரும் அனுமதி கேட்காமல் வானத்திற்குள் நுழைய முடியாது. முதல் வானத்திற்கு அழைப்பு கேட்கப்படுகிறது. கால ஜிப்ரீல் லிஹாஸினிஸ் ஸமா. அந்த வானத்துடைய காவலாளியை அழைத்து சொல்கிறார், இஃப்தஹ் பாபை திற, கதவை திறந்து விடுங்கள். கால மன் ஹாதா. நீங்கள் யார்? கால ஹாதா ஜிப்ரீல். நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். ஹல் மஅக அஹத். உங்களோடு வேறு யாராவது இருக்கிறார்களா? கால நஅம் மஇ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், எம்மோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஃபகால உர்சில இலைஹ். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டாரா? கால நஅம். ஆம். ஃபலம்மா ஃபதஹ அலௌனா ஸமா அத்-துன்யா. அந்த காவலாளி கதவை திறந்தார். முதல் வானத்திற்கு உள்ளே நுழைந்தோம். உள்ளே நுழைந்தவுடன் ஃபஇதா ரஜுலுன் காயிதுன் அலா யமீனிஹி அஸ்விதா வ அலா யசாரிஹி அஸ்விதா. ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் 2 கூட்டங்கள் நின்று கொண்டிருந்தது. இதா நதர கிபல யமீனி. தன்னுடைய வலப்புறமுடைய கூட்டத்தை அவர் திரும்பி பார்த்தார். தஹிக, சிரித்தார். வ இதா நதர கிபல யசாரிஹி பகா. அவருடைய இடப்புறம் உள்ள கூட்டத்தை திரும்பி பார்த்தார், அழுதார். குல்துல் ஜிப்ரீல் மன் ஹாதா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன், இவர் யார்? கால ஹாதா ஆதம். இவர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வஹாதிஹி அஸ்விதத்து அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி நஸமு பனி. இவருடைய வலப்புறம் இடப்புறம் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் யார்? இவருடைய சந்ததிகள். ஃபஅஹ்லுல் யமீனி மின்ஹும் அஹ்லுல் ஜன்னah. அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயுமே இருக்க வைப்பானாக. அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய பிள்ளைகளில் சந்ததிகளில் சொர்க்கமுடையவர்கள். வல் அஸ்விதத்து அல்லதி அன் ஷிமாலி. அவருடைய இடப்புறம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அஹ்லுன்னார். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அவர்கள் யார்? நரகவாதிகள். ஃபஸல்லிம் அலைஹி. அவருக்கு சலாம் சொன்னேன். ஃபஸல்லம்து அலைஹி. அவர் எனக்கு பதில் சலாம் சொன்னார். ஃபரத்த ஸலாம். ஃபஸல்லம்து அலைஹி ஃபரத்த ஸலாம். ஃபஸல்லிம் அலைஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி. நான் சலாம் சொன்னேன். ஃபரத்த ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பதில் சலாம் சொன்னார்கள். ثم قال مرحبا بابن الصالح والنبي الصالح. சாலிஹான என் மகனே, சாலிஹான நபியை வாருங்கள் என்று அழைத்தார். அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு ஹத்தா அத்தஸ் ஸமா அத்தானியா. 2வது வானத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டோம். ஃபஸ்தஃப்தஹ. மறுபடியும் தட்டினார் கதவை. அல்லாஹ் அக்பர். கீல மன் ஹாதா. கேட்கப்பட்டது யார்? கால ஹாதா ஜிப்ரீல். நான் ஜிப்ரீல். கீல வ மன் மஅக். உங்களோடு யாராவது இருக்கிறார்களா? கால முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீல வகத் உர்சில இலைஹ். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? கால நஅம். ஆம். கீல மர்ஹபம் பி. நல்வரவாகட்டும், வாருங்கள். ஃபனிஅமல் மஜி ஜாஅ ஃபஃபதஹ ஃபலம்மா خلصت اذا يحيى وعيسى. நான் 2வது வானத்திற்கு உள்ளே நுழைந்தவுடன் யாரெல்லாம் இருந்தார்கள்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வ ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
ஒரே சாட்சியுடைய இரண்டு மகன்கள் அவர்கள். ஹாதா யஹ்யா வ ஈசா என்று சொல்லப்பட்டது. ஃபஸல்லிம் அலைஹிமா, ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இருவருக்கும் சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து, நான் சலாம் சொன்னேன். ஃபரத்தா